ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ திருவண்ணாமலைக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க திருவண்ணாமலையை பார்க்கலாம். ஓகே பை. எங்க போறோம்னா திருவண்ணாமலைக்கு போய்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றது, நானும் பேசுகிறேன்னு சொன்னால் சரிடா பேசுடான்னு சொல்லி கேமராவை ஆன் பண்ணோன்னே அவனுக்கு பேச்சே வரல. கேமரா ஆன் பண்ணுற வரைக்கும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான். ஆன் பண்ணினோடனே அவனுக்கு பேச்சே வராமல் போயிடுச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிகிட்டு இருந்தான். சரிடா நீ கம்முனா அமைதியாக உட்காந்துட்டு வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமைதியாக உட்கார வச்சாச்சு. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு தான் வந்திருந்தோம். அமாவாசைங்கிறதால ரெண்டு நாள் அமாவாசைங்கிறதால முதல் நாள் இல்லாமல் மறுநாள் போயிருந்தோம். அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் இல்லை, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் முசிறியிலேருந்து இப்போ ஒரு 12:30 கிளம்புனோம். திருவண்ணாமலை வரத்துக்கு 4:30 ஆயிடுச்சு. எப்போவுமே கூட்டமாக இருக்குங்கிறதுக்காக ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காரை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு நடந்து போவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதால கோயில் பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே காரை நிப்பாட்டிட்டு அப்படியே கிரிவலம் சுற்றுறதுக்கு ஒரு 4:30 வந்தோம். 4:45 போயிட்டு என்ட்ரன்ஸில் போயிட்டு ஒரு சூடம் பொருத்தி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிரிவலம் சுற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னை ஸ்டார்ட் பண்ண 10 நிமிஷத்துலேயே எனக்கு காலில் கொப்பளம் போட ஆரம்பிச்சிச்சுங்க. ஹீட் தாங்காமல் கால் கொப்பளிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரு சாக்ஸை வாங்கி போட்டுட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே கிரிவல பாதையில் கிட்டத்தட்ட 108 கோயில்கள் இருக்குது. அந்த கோயிலில் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இருக்க கோயிலில் கும்பிட்டுட்டே வந்தோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சை தலையில் சுற்றி காலில் போட்டு மிதித்தோம் அப்படின்னா திஷ்டி கழியும் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு எலுமிச்சை வாங்கி அப்படியே சுற்றி திஷ்டியை கழிச்சிட்டு வந்துட்டோம். அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். மலைப்பகுதி தானே, மான் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நடந்து வர வர கொஞ்சம் தூரத்தில் மான் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்துட்டு அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு திருப்பியும் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நடக்க. கிரிவலம் பார்த்திங்கன்னா மொத்தம் 14 கிலோமீட்டர். அந்த 14 கிலோமீட்டரில் ஸ்டார்டிங் 2 கிலோமீட்டரும் பாப்பாவை தூக்குனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 10 கிலோமீட்டர் நடந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எண்டிங் 2 கிலோமீட்டரும் தூக்கிட்டு வர மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்லை, பாப்பாவாலையும் பொடி வேற அவங்களால நடக்க முடியலைங்களா. சரின்னு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தூக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் தலை நடந்துட்டாங்க. கிரிவலம் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 8:30 ஆயிடுச்சு. 8 மணியோட நட சாத்திடுவாங்க. சரின்னு நாங்கள் 8:30 ஆயிடுச்சு. பாப்பாவை எல்லாம் எங்கள் அக்கா மாமாலாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் பாப்பாவை பாதியிலே 8 மணிக்கே தூங்கிட்டாங்க. சரின்னு அவங்கள தூக்கி தோளில் போட்டுட்டு நடந்து வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் ஒரு 8:30 ரீச் பண்ணிட்டோம். வெளியவே சூடம் பொருத்தி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். இன்றைய நாள் இப்படி தான் போணுச்சு. திருவண்ணாமலை கொஞ்சம் கால் வலியோடு போணுச்சு. இருந்தாலும் ஓகே, ஹாப்பியாக போயிட்டு வந்துட்டோம். ஓகே பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம்.